அவங்களுடைய உந்து விசையே அவர்களுக்கு உள்ளாக ஏற்படுகிற கேள்விகள். இப்போ சித்தார்த்தர் எப்படி புத்தர் ஆனார்? அவருக்குள்ளாக எழுந்த கேள்விகள் தான் இல்லையா? நான் பார்க்குற இந்த மூப்பு, இந்த பசி, பிணியால் வாடுகிற இந்த பிணி, இதெல்லாம் எப்படி வருது? இறப்பு என்பது என்ன அப்படின்னு அவருக்குள்ளாக கேட்குற கேள்விகள் தான். மகான்களுடைய உந்துதலே அவருக்குள்ளாக இன்ட்யூஷன் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த இன்ட்யூஷனாக வரக்கூடிய கேள்விகள். பிறகு அவர்கள் இந்த கேள்விகளுக்கு விடை காண்பது தான் எனது வாழ்க்கை என்று அதற்கு அர்ப்பணிக்கிற தன்மை. சார், இரண்டு தான் ஒருத்தர் ஒரு மகானை உருவாக்குது. அவருக்குள்ளாக எழுகிற கேள்விகள், அந்த கேள்விகளுக்கு விடை காண்பதற்காக தன்னை அர்ப்பணித்தல். நமக்குள்ளேயும் கேள்வி வரும், எதுக்கே நமக்கு வம்பு அப்படின்னு நம்ம வேற எதுக்கு நம்ம அர்ப்பணிக்க மாட்டோம். ஆனால் புத்தர் அர்ப்பணித்தார், கேள்விகளுக்கு விடை காண்கிறது அர்ப்பணித்தார், புத்தர் ஆனார். அதுதான் மகரிஷியினுடைய கேள்விகள். அதே தான், ஏன் நம்மக்கிட்ட வறுமை இருக்கு, ஏன் இந்த மன வித்தியாசங்கள் அப்படின்னு கேள்வியை கேட்டு 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 அந்த கேள்விக்காகவே தன்னை அர்ப்பணித்து சிந்தனை தான் அவருடைய மூலதனம். சிந்தித்து 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 கடைசியாக எங்கே வந்தார்? நான் சொல்கிறேன்னு கூட நீ ஏற்றுக்கிற வேணாம், நீயா சிந்திச்சு பாரு. தந்தை பெரியார் அவர்கள் சொன்ன பகுத்தறிவு. பகுத்தறிவு தான். ஆக மகரிஷிகிட்ட நான் பார்க்குறது, நீங்கள் இந்த சொன்னதுனால சொல்கிறேன், பகுத்தறிவுன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, மகரிஷிகிட்ட நான் பார்க்குறது பல அம்சங்களுடைய கூட்டாக பார்க்குறேன். அவர் தெய்வத்தை பற்றி பேசும்போது அந்த சங்கரராக பார்க்குறேன். அவர் விஞ்ஞானத்தை பற்றி பேசும்போது அவர் ஒரு ஐன்ஸ்டைன் மாதிரி பார்க்குறேன். அதே சமயத்தில் எது தீதுன்னா அது தீது தான் அப்படின்னு சொன்னபோது அவரை தந்தை பெரியாராகவும் நான் பார்க்குறேன். அதே சமயத்தில் இத்தனையும் ஒரு இலக்கியமாக படைத்தார் பார்த்தீங்களா, அந்த இலக்கியத்தை கொடுக்கும்போது அவர் ஒரு பாரதியாக பார்க்குறேன். ஆக மகரிஷி என்பது இந்த 4 பேருடைய கூட்டு. சங்கரர், ஐன்ஸ்டைன், தந்தை பெரியார், பாரதியார், இவருடைய கூட்டாகத்தான் நான் மகரிஷியை பார்க்குறேன். ஏன்னால் மகரிஷியோட ஒவ்வொரு கவியிலையும் இந்த 4ம் வரும். எந்த கவி எடுத்தாலும் இந்த 4 அம்சமும் இருக்கும். அவர் எழுதின கவியிலேயே எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கமற சொன்னால் மட்டும் நம்பாதே, அங்கதான் தந்தை பெரியார் வர்றார். ஆக எதையுமே ஒரு கேள்வி கேட்டு உனக்கு தெளிவாக இருந்தால் நீ ஏற்றுக்கொள் அப்படின்னு சொன்ன ஒரு மிகப்பெரிய பகுத்தறிவுவாதி இவர் வேதாத்திரி மகரிஷி. ஆக அவருடைய அடிப்படை ஆதாரமே அவருடைய சிந்தனை தான். சிந்தனை தானே ஒருத்தர் உயர்த்த முடியுது. இப்போ கார்ல் மார்க்ஸ் சாதாரண மனிதனாக தான் பிறந்தார். ஏன் கார்ல் மார்க்ஸ் அந்த உயரத்துக்கு வர்றாரு? அவரோட சிந்தனை, வாழ்நாள் முழுதும் சிந்திச்சாரு, அந்த சிந்தனை தான். ஆக நம்ம சில பேர் சொன்ன பிறகு கூட சிந்திக்க மறுக்கிறோம். ஆனால் சில பேர் சிந்தனையே தனது வாழ்வாக மாற்றிக்கிறாங்க. அந்த சிந்தனை தான் அவர் உயர்த்துகிறது. எந்த மகானுக்கும் அடிப்படை மூலதனம் அவருடைய சிந்தனா சக்தி தான். இப்போ இந்த தத்துவங்களை நம்ம அடிப்படையாக வச்சுக்கிட்டு எதிர்காலத்தை பார்ப்போம். எதிர்காலத்தின் பார்க்கும்போது ஒரு புறம் போர், இந்த சூழல், இன்னொன்று புவி வெப்பமயமாதல், கிளைமேட்டிக் சேஞ்சஸ்ன்னு இந்த விஷயங்களை பற்றி பேசுகிறோம். இன்னொன்று எங்கு பார்த்தாலும் வேற்றுமைகள். இந்த மாதிரியான சவால்களுக்கு விஞ்ஞானத்திலையும் விஞ்ஞானத்திலையும் எந்த மாதிரியான தத்துவங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள். இப்போது நீங்கள் சொன்ன இந்த அம்சங்களெல்லாம் ஒரு 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 சமுதாயத்தில் அங்கமாக இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்க வேண்டிய அம்சங்கள் இது. ஏன்னா நாம் வாழ்கிற சமுதாயத்தினுடைய அவலங்கள், இதில் ஏற்படுகிற பயங்கள், இதெல்லாம் ஒரு தனி மனிதன் சிந்திக்க வேண்டியது. சிந்திக்கும்போது இந்த அம்சங்களுக்கு ஒரு விடை ஒரு தத்துவமோ விஞ்ஞானமோ சொல்லவில்லை என்றால் அதை அந்த தத்துவமோ விஞ்ஞானமோ நிற்காது. ஏன்னா மனிதனுக்கு பயன்படாத எந்த கருத்தும் காலத்தில் மறைஞ்சிடும். ஆக இதற்கு தத்துவங்களும் விடை சொல்லணும், விஞ்ஞானமும் இதுக்கு விடை சொல்லணும். அந்த முறையில் நம்ம பார்க்கும்போது இன்று உலகளாவ நம்ம பார்த்தோம்னா குளோபலைசேஷன் சொல்கிறோம், பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை சொல்கிறோம், மதங்களினால் ஏற்படுகிற வித்தியாசங்களை பார்க்குறோம். இப்போ ஒரு காலகட்டத்தில் ஒரு 40 வருஷங்களுக்கு முன்னாடி போனீங்கன்னா உலக போர் இல்லை போர்களுக்கு நாட்டுக்கு நடந்த போர்களில் அந்த நாட்டை பிடிக்கணும், இந்த நாட்டை பிடிக்கணும், அங்கே இருக்கிறது இங்கே கொண்டு வரணும், ஒரு பொருளாதாரம் தான் அதுக்கு ஒரு அடிப்படையாக காரணமாக இருந்திருக்கு. ஆனால் இன்றைக்கு நடக்கிற போர்கள் எல்லாம் நம்ம வன்முறையெல்லாம் பார்த்தோம்னா பொருளாதாரம் தான் அதுக்கு அடிப்படைன்னு சொல்ல முடியாது. இப்போ உதாரணமாக
இன்றைக்கு பார்த்தோம்னா பல விதமான செயல்களுக்கு காரணம் மத வேற்றுமைகள் தான். பொருளாதார நோக்கம்னு இன்னைக்கு சொல்ல முடியாது. பொருளாதார நோக்கம் எல்லாம் ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிட்டு வருது. இப்போ மத வேற்றுமைகள்னால தான் இன்னைக்கு நமக்கு ஒரு போங்கிற அந்த அபாயம் ஏற்பட்டுருக்கு. ஆக இதுக்கான ஒரு விடையை நம்ம தத்துவம் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது தான் அந்த தத்துவம் நிலைக்கும். அந்த வகையில் தான் நான் மகரிஷியை பார்க்கும்போது ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு குறிப்பு மட்டும் வர சொல்லணும். நான் உங்களுக்கு ஒரே மூலத்திற்கு பல பெயர்கள் உண்டு. ஆனால் ஒவ்வொரு பெயரும் ஒரு தெய்வம் என்று எடுத்துக்கொள்ளும் போதுதான் தத்துவம் தடம் புரள்கிறது. ஆக பொதுவாக நம்ம என்ன பண்றோம்னா, ஒவ்வொரு பெயரும் ஒரு தெய்வம்னு எடுத்துக்கிட்டு அந்த பெயரை வச்சு வணங்கினா நீங்க ஒரு குரூப், இந்த பெயர் வச்சு வணங்கினா நீங்க ஒரு குரூப், இந்த பெயர் வச்சுனா நீங்க ஒரு குரூப்னு சொல்லிட்டு ஒன்றாக இருக்கிற மக்கள் இனத்தை பிரிப்பதற்கு அந்த பெயர்கள் பயன்படுகின்றன. இப்ப மகரிஷி என்ன சொல்றாரு, அது வெவ்வேறு தெய்வம் அல்லப்பா, ஒரே தெய்வத்தினுடைய வெவ்வேறு பெயர்கள். ஆக நீங்க எப்படி சொல்லி வணங்கினாலும் நீங்க வணங்குவது ஒரே தெய்வத்தை தான் அப்படிங்கிற இந்த அடிப்படை அறிவு இருக்கு பார்த்தீங்களா, இந்த அடிப்படை ஞானத்தை நம்ம இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கணும். ஆக இன்னைக்கு பல நாடுகள் பலவிதமாக சொன்னா கூட, அமெரிக்கன் பிரசிடென்ட் ஒபாமா அவரு தெய்வத்தை வணங்குறாரு. ஒசாமா பின் லாடன் சொல்லிட்டு நம்ம ஒரு தீவிரவாதிக்கு வரணும், ஆனால் அவரும் தெய்வத்தை வணங்குறாரு. ரஷ்யாவில் ஒருத்தர் இருப்பார், அவரும் தெய்வத்தை வணங்குறாரு. ஒரு சன்னியாசி ஒருத்தர் இருக்கார், அவரும் தெய்வத்தை வணங்குறாரு. இவர்களெல்லாம் வணங்குகிற தெய்வம் ஒன்றுதான், ஆனால் பல பெயர்களில் வணங்குகிறார்கள். அப்போ ஒரே தெய்வத்தை கொண்டாடு வணங்குற நமக்குள்ள ஏன்பா சண்டை அப்படிங்கிற ஒரு அறிவை நம்ம அந்த சமுதாயத்துக்கு ஊட்டணும். அப்படி வருகிற தத்துவம் தான் நிலைக்கும், அதுதான் பயன்பாடுக்கும் வரும். ஆக நான் பொதுவாக கிளாஸ்லேயும் சொல்கிறது உண்டு, மக்கள்கிட்டையும் சொல்கிறது உண்டு, அந்த சமத்துவத்தை நம்ம இப்போ இருந்தே வளர்க்கணும். சமத்துவத்தை தராத எந்த விஞ்ஞானமும், சமத்துவத்தை உருவாக்காத எந்த தத்துவமும் காலத்தால் நிலைக்காது. ஆக இப்போ நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, இந்த கிண்டர் கார்டன் வகுப்பு இருக்கு பார்த்தீங்களா, அங்கேயே போய் நம்ம அந்த அடிப்படை அறிவை கொடுக்கணும். அந்த புத்தகத்தை எடுத்து அதில் ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பிஸ்கட்னு இருக்கும், அது கொஞ்சம் அடிச்சுட்டு அந்த குழந்தைகிட்ட ஏ ஃபார் அல்லா, பி ஃபார் பிரம்மன், சி ஃபார் கிரைஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த குழந்தை அதுக்கு ஒரு வித்தியாசம் கிடையாது. ஏ ஃபார் அல்லா, பி ஃபார் பிரம்மன் சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்புறம் அது வரும்போது எல்லாம் ஒண்ணுதான்ப்பா அப்படிங்கிற உணர்வை ஊட்டக்கூடிய. அப்படி வருமா இல்ல அது நம்மளே அதை சொல்லித்தர மாதிரி ஆயிடுமா? இல்ல அந்த ஒற்றுமைங்கிற உணர்வை ஓட்டணும், சொல்லி தரணும். ஆனா அதெல்லாம் ஒண்ணுதான்.